மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 சாட்டர்டே சண்டே என்னென்னலாம் நடக்க போகுது, யார் எவிக்ட் ஆகிருக்கா அப்படின்ற பற்றின வீடியோ தான் இது. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ நான் கண்டென்ட்குள்ளே போயிடுறேன். யார் எவிக்ட் ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் எவிக்ட் ஆகிருக்காரு சாட்டர்டே. இது நான் சத்தியமாக சொல்கிறேன், இது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்கிறேன்னா, பவித்ரான்னு ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்காங்க. அவங்கள எல்லா வாரமும் சேவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு வாரம் அன்ஃபேர் எவிக்ஷன்னா பரவாயில்ல. ராணவ் எவிக்ட் ஆனாப்புல, பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது ராணவ் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாப்புல, அப்பயும் சரி விட்டுறான்னு விட்டாச்சு. மஞ்சரி எவிக்ட் பண்ணாங்க, மஞ்சரி எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க, அவங்கள எவிக்ட் பண்ணிட்டாங்க பவித்ராவை உள்ளே வச்சுக்கிட்டு. சரி அதையும் விட்டு தொலைஞ்சாச்சு, சரி போயிட்டு போகுது அப்படின்னு. இன்றைக்கி பாருங்கள் அருணை வெயிட் பண்ணியிருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டு போய் பார்த்தேன் நான். அன்அஃபிஷியல் ஓட்டில் போய் பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. இதில் வேற ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு, சூப்பர் மக்களே, பவித்ரா சப்போர்ட்டர்ஸ் நினைக்கிறேன். சூப்பர் மக்களே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டை அஃபிஷியலில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள முன்னாடி வர வச்சிட்டோம், அன்அஃபிஷியலில் அவங்க லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு இதை சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. எனக்கு இவங்கள உள்ளே வச்சு, பவித்ராவை உள்ளே வச்சு இவங்க டிவி சேனல் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு எல்லா வாரமும் அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அவங்களால அவங்க என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு 10 வாரம் ஒன்றுமே பண்ணல. அங்கங்கே போய் கூட்டுறதும் பெருக்கிறதும் இது மட்டும்தான் பண்ணாங்க. ரொம்ப பேசவும் இல்லை. பேசின ஆட்கள் எல்லாரையும் வெளியே தொத்திட்டு இருக்காங்க. விஜய் டிவி ப்ராடக்டை நினச்ச இவருமே அனுப்பிச்சிட்டாங்க, அருணையும் அனுப்பிச்சிட்டாங்க. அருண் ஆக்சுவலி நல்லா பண்ணார். நடுவில் அவருக்கு கொஞ்சம் டவுன் ஆனதுனால கொஞ்சம் அமைதியாகி திருப்பியும் அவருடைய இதை சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கங்கே கமெண்ட்டு காமெடி எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். இந்த பொண்ணு எதுவுமே பண்ணல, சும்மா அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு. இப்போ தான் கடைசி 2-3 வாரமாக தான் இந்த பொண்ணு பேசவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணை உள்ளே வச்சுருக்காங்க. எனக்கு சத்தியமாக புரியல என்ன தான் நடக்குது. விஜய் டிவியா இல்லை இது வேறு ஏதாவது டிவியான்ற மாதிரி எனக்கு நான் சொல்லக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி என்னை சொல்ல வைக்கிறாங்க. இது போதாதுன்ட்டு தீபக் எவிக்ட் ஆகிருக்காருன்றாங்க. அது ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. சண்டே தான் அதை பற்றின வீடியோ தெரியும். ஸோ அது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு, தீபக் எவிக்ட் ஆகிட்டாருன்னு. ஸோ அப்போ தீபக்கும் டிசர்விங் இல்லை, டாப் 5ல் அவரும் இல்லைன்னா அப்புறம் யார் தான் அப்போ அங்கே இருக்காங்க? அப்போது விஜய் விஷாலையும் உள்ளே வச்சுருக்கீங்க. விஜய் விஷால் டான்ஸ் ஆடுற போல், அவர் என்டர்டெய்னர்னு சொல்லி அவர் பண்ணிகிட்டு இருக்கா போல். அது அவங்க உள்ளுக்குள்ளே தான் என்டர்டெயின்மெண்ட்டு. சும்மா எல்லா வாட்டியும் அவர் என்டர்டெயின்லாம் ஒன்றும் பண்ணல. அவர் நிறைய இடத்துல பேசவே இல்லை. கடந்த 10 வாரத்தில் ஒன்றுமே பேசவே இல்லை. அவர் அமைதியாக தான் இருந்தார். அவர் என்னென்ன பண்ணாருன்னு மக்களுக்கே தெரியும். உள்ளே இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸுமே அவரை வச்சு செய்கிறாங்க. அந்த சிம்பத்தி ஓட்டுனால மட்டும்தான் இவர் மேலே வந்திருக்காரே தவிர இவர் பெருசாக ஒன்றுமே பண்ணல. அவர் அழுதுனால தான் இவர் ஓட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு அதிகமாக இருக்குது. அவங்க நேற்றெல்லாம் சௌந்தர்யா ஏதோ பேசினதுனால அழுதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அன்அஃபிஷியல் ஓட்டில் அவ்வளோ இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. யாரெல்லாம் டிசர்விங் நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க. யாரெல்லாம் டிசர்விங்கே இல்லை, இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க டாப் 5ல் நினச்சா அவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. என்னத்தான் சொல்கிறதுனே தெரில எனக்கு. அவ்வளோ எனக்கு பிக் பாஸ் பார்க்கலாமா வேண்டாமான்ற மாதிரி இருக்குது. அன்ஃபேர் எவிக்ஷன் காதில் கேட்டு காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. அதுவே இந்த வாரம் அப்படி இருக்குது, போன வாரமும் அப்படி தான் இருந்தது. எல்லா வாரமும் அன்ஃபேர் எவிக்ஷன்னா அப்புறம் யார் தாங்க ஃபேரு? அந்த மாதிரி இருக்குது உள்ள. இப்போ பவித்ரா சத்தியமாக சொல்கிறேன், டிசர்விங்கே கிடையாது. அவங்களாம் டாப் 5ல் வந்தால் அது பிக் பாஸுக்கே அது கெட்ட பேருன்னு நான் நினைப்பேன். எனக்கு விட்டா இவங்களை வின்னர் ஆக்கி விட்ருவாங்க போல இருக்குது. முத்துக்குமரன் தான் வின்னர்னு ஃபுல்லாமே போயிட்டுருக்கு. முத்துக்குமரனை அன்ஃபேர் எவிக்ஷன் ஆக்கி பவித்ரா தான் டைட்டில் வின்னர்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சேஃபாக பண்ணிகிட்ருக்காங்க. பவித்ரா மேலே அப்படி அக்கறை, பவித்ரா அப்படி என்ன பண்ணிட்டாங்க எனக்கு புரியவே இல்லை. மற்ற கண்டஸ்டண்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, தர்ஷிகாவை கம்பேர் பண்ணும்போது பவித்ரா ஒன்றுமே பண்ணல. தர்ஷிகாவே வெளியே போயிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன லைட்டாக அவங்களுடைய பிளேலேருந்து வெளியே போனதுனால அவங்க போயிட்டாங்க. சரி ஓகே, அது கூட ஒத்துக்கலாம். பட் இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட் 8 பேருமே 8 பேரில் யார் லீஸ்ட் பெர்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா மட்டும்தான். அப்போ அவங்கள உள்ளே வச்சுட்டு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாங்களே.
இது என்ன எப்படி இருக்குன்னா, இப்போ இது அன்ஃபேர்னு சொல்லியே இது வந்து டிஆர்பியை வந்து ஏற்றி அந்த சேனலில் வந்து பார்க்க வைக்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்க போல. அத்தது யாரா இவங்க வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ண போகிறாங்க, ஃபேர் எவிக்ஷன் நடக்க போதா, அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்க போதான்னு சொல்லி இந்த சேனலை இந்த ஷோவை பிக் பாஸ் 8 வந்து பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு சதித்திட்டம் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு டிஆர்பிக்காக இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ தான் வெளியே பேசுவாங்க, இதை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுவாங்க சோஷியல் மீடியாவில் பிக் பாஸ் பற்றி. ஸோ அப்படி என்ன தான் பிக் பாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உள்ளே போய் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா வாரமும் அன்ஃபேர்னு சொல்லி இந்த பொண்ணு உள்ளே வச்சுருக்காங்க, மற்ற எல்லாரும் எவிக்ட் ஆகி போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுவாக தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி பவித்ராவால் ஒன்றுமே கண்டென்ட்டே இல்லை. அவங்க அங்கங்கே போய் பாட்டு பாடுறாங்க, சும்மா அவங்களுக்குள்ளே ஒரு ஃபன் பண்ணிக்கிறாங்களே தவிர பெருசாக ஒன்றும் அவங்க சண்டை போட்டு ஒன்றும் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்காக அவங்க பேசி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் கடந்த ஒரு வாரம் 2 வாரம் அங்கங்கே போய் பேசுகிறாங்க, புலம்பல் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க போய் அவங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் அந்த இதுக்காக போய் கேள்வி கேட்டு நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஸோ எதுவும் உங்கள்கிட்ட கருத்து இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து போல் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, யார் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ட்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் போட்டிருக்காங்க அதிகமாக. இருக்கிறதுலே கம்மி பார்த்தீங்கன்னா அருண் தான் இருந்தார், அவரை வந்து இன்றைக்கி எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி இருக்கும்னா, வந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை வந்து கேள்வி கேட்குறாப்புல, நீங்கள்லாம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. நியாயம் இல்லாமனால தான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பியும் நீங்கள் உள்ளே வந்து மக்கள் கருத்துன்னு சொல்லி நீங்கள் திணிக்கிறீங்க கண்டஸ்டன்ட் கிட்ட, ஆல்ரெடி 8ல் இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக தட்டி கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு எவிக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அருண். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தீபக்கை வந்து எவிக்ஷன் சொல்கிறாங்க. அதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து அதையும் நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இதுதான் மக்களே, நீங்கள் சொல்லுங்கள் எது ஃபேர் எது அன்ஃபேர்னு. நீங்கள் வந்து இப்போ வந்து அன்ஃபேரு, இவர் எவிக்ட் ஆனது அன்ஃபேருன்னு சொல்கிறீங்க. பட் அதை நீங்கள் ஏன் ஓட்டில் போட்டு அதையும் அவரை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் நம்ம ஓட்டு போட்டோம் அவங்க மேலே வந்தோம், இந்த சேனல் வந்து வேணும்னே வந்து எவிக்ட் பண்ணி பவித்ராவை சேவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா, எதுவும் சொல்கிறதா இருந்தால் கருத்து சொல்லுங்கள். அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா ஸோ நான் பார்க்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே, ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன், யார் எவிக்ஷன் சொல்லிட்டு அடுத்த எவிக்ஷன். ஸோ until that, bye from this video. Tata, take care.